பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது ஜைரின் 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனையும் அதில் இன்று நாங்கள் இரவு நம்மளுக்கு நடந்த ஒரு வருத்தத்தை பற்றி நம்ம பேசுவோம். என்னென்னா அது எல்லாருக்கும் திடீர்னு அப்பலாம் பெறும். அதில் என்னென்னா நேற்று நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ட்ரிங்கோ போயிருந்தோம். போயிட்டு இரவு வந்து ஒரு 9:30 மணி மட்டும் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வந்து ஒரு இடது பக்கத்துல அடிவாளத்து ஏரியாவில் சுற்றியான வலி உண்டு. சடன் திடீர்னு வந்துச்சு. கொஞ்சம் மருந்து கூட இல்லை, பயங்கர வலி. தாங்கலாம் கிட்டத்தட்ட கிடந்து சுருள் பெறல்ற வலி தானது. வலி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி வரையும் அதே வலி குறையில. அப்ப அடிக்கடி கொஞ்சம் யூரின் கொஞ்சம் குறைய போயிடுச்சு. இதான அந்த வந்தார். வேற எந்த வருத்தமும் இல்லை, காய்ச்சலும் இல்லை, வேற எந்த ஒன்றும் கிடையாது. இடது பக்கம் மட்டும் வலி. நார்மலா வலது பக்கம் வலின்னு சொல்லிச்சுன்னா நாம அது அப்பெண்டிசைட்டிஸ்க்கு பொதுவாக சந்தேகப்படுறேன். அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி அப்பெண்டிசைக்டமி செஞ்சாச்சு. அப்ப அதை பத்தி கவலை இல்லை, இடது பக்கம் தான் இந்த வலி வந்துச்சு. அப்ப எனக்கு ஒரே டவுட் வந்துச்சு, திடீர்னு வர வலி வந்து கூடுதலா கல் அதுகள் இருந்தா அந்த கல் இறங்கக்கூட வலிக்கும். இந்த கல் ஒரு இடத்துல இருக்கிறது வலிக்காது, அந்த இறங்கி சலப்பைக்குள்ள உழு மட்டும் வலிக்கும். சலப்பைக்குள்ள விழுந்தா வலி குறைஞ்சது. பிறகு சலப்பைக்குல இருந்து யூரின் வழியாக கூட ஒரு வலி வலிக்கும். அதோட அந்த வலி குறைஞ்சு அப்படிதான் வளமை நடக்குது. அப்ப நம்மளுக்கு அது நாலேஜ் இருந்தபடியா நான் உடனே அந்த வலியை முதல்ல நிப்பாட்டணுமே. அப்போ ஒரு அதுக்குரிய சப்போசிட்டர் ஒன்று வச்சோன்னா அது வலி உடனே குறையாது. அது என்ன வச்சாலும் அந்த கல்லுங்கிறது ஒரு கனமான சாமான். அது இறங்கி வார டைம்ல அந்த வார வலியில உரச வலிதான். அப்ப ஃபுல்லா தண்ணியை தான் அந்த டைம்ல வந்து தாகமும் கூடிச்சு. அதாவது தாகம் வருது இந்த கருத்து ஒன்று சுகர் இருந்தா தாகம் வரும். அப்ப நம்மளுக்கு சுகர் இல்லை, கிட்டத்துலையும் பார்த்து தானே. அப்ப ஒரே ஒரு இது என்ன, நம்ம தேவைக்குரிய அளவுக்கு நம்ம நீர் எடுக்கலன்னா கருது. ஒரு ஆள் தாகம் நாவு காயிற தண்ணி இருக்கின்றா நாம இன்றைக்கு எடுத்த நீர் அளவு குறையும். அப்ப நம்ம அந்த நீரை வந்து பேலன்ஸ் பண்ணு மட்டும் தாகம் வந்துட்டே இருக்கும். இதை 1 மணி வரையும் கிட்டத்தட்ட தண்ணி தான் ஃபுல்லா குடிச்சு நம்ம தண்ணியை குடிக்க மேலுக்கு யூரின் ப்ரெஷர் கூட கல் இறங்கும். நம்ம குடிக்க அந்த யூரின் வந்து உற்பத்தி ஆகும் தானே. அந்த யூரின் வந்து டியூபால் இறங்கணும். இறங்க கூட நம்ம ஒரு காலில் தண்ணி ஊற்றுவிட்டா தான் அந்த கிடக்கிறதெல்லாம் போகும். அப்போ ப்ரெஷரை கூட்டணும். அப்போ நம்ம தண்ணியை குடிக்க சில ஒரு 1 o'clock தூக்கம் போயிடுச்சு. அந்த அளவு வலி இருக்கி நிற்கிற வைத்து ஒரு 3:30 யூரின் போகணும் போல இருந்துச்சு. எலும்பின உடனே யூரின் போக கடும் வலி. அப்ப நான் நினைக்கல இன்னைக்கு நம்ம ஹெல்த்தோக்கு போகலாம், காலையில் சைக்கிள் சவாரி போகலாம் நினைக்கல உண்மையா. அப்ப 3:30 பிறகு திருப்பி வந்து கொஞ்சம் தூங்கினேன். அப்ப அலாம 4 மணிக்கு வச்சு அலாம 5 மணிக்கு வச்சேன். சுபதோடு 5 மணிக்கு அலாம வச்சுட்டு திருப்பி தூங்கினேன். அப்ப 4:30 திருப்பி ஒரு வலி வந்துச்சு. வலி வந்து யூரின் பாஸ் பண்ணி போட்டு வந்ததோட ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுது. அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்ததெல்லாம், அசௌகரியம் மாதிரி இருந்ததெல்லாம் ஃபுல்லா போயிடுது. அப்ப அதுக்கு பிறகு ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு தொழுதுட்டு அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இன்னைக்கு போகலாம். வைஃப் கேட்டா வந்து இன்னைக்கு நீங்க கட்டாயம் போறீங்களா, இரவு பட்ட வலி எல்லாம் தெரியும். அப்ப இந்த வலியோட போறேன். நான் சொன்னா வந்து ஒரு டீம் வந்து வெள்ளிக்கிழமை என்னை இன்றைக்கு மெசேஜை பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா நேற்று நாங்க அந்த 7வது ஆடியை வந்து ஒரு டின்னர் எடுக்கிறது நிப்பான டைம்ல அந்த கடைக்குள்ள போன உடனே ஒரு யங் செட் ஒன்று 3 டீம் ஒன்று அப்படி வெளியே போறாங்க படிக்கிறக்குள்ளே தான் போட்டு 2 பேர் வராங்க. வந்து சார் நீங்க டாக்டர் தானே என்ன, அப்ப என்னன்னா உங்களோட ஜைரியன் 90 தானே நீங்க உங்களோட ப்ரோக்ராம் பார்க்கலான்னு சொல்லி. அப்ப இப்படி அந்த ஃப்ரைடே வந்து நம்ம அந்த உதப்பரானதை நான் அன்றைக்கு வந்தேன். உண்மை அந்த அட்வைஸ் தான். அதாவது கிண்ணில கல் வந்து உருவாகிறவங்களுக்கு தெரியும். யூரின் நம்ம தண்ணி நான் ஒரு லாஸ்ட் 2 weeks வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்ச குறைய கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட்டிட்டு அப்போ எடுத்த அளவுக்கு ஆனாண்டு விளையும். நான் ஒரு நாள் குடிக்காததுக்கு கல் வரல. அப்போ தண்ணி நம்ம குடிச்ச ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம நீர் அளவை கட்டாயம் கூட்டி கொள்ளணும். ஏன்னா ஒரு உப்பு கல்லை வந்து தண்ணியில போட்டா தான் கரையும். உப்பு தண்ணியில் வச்சா கரையாது. ஏன்னா அது சரி வரி. அப்ப நாம எவ்வளவுக்கு நீரை கூட குடிக்கமோ அந்த கல் வந்து கரைஞ்சி கடைசியில வந்து தூளாயிடும். எந்த கல்லையும் பாருங்க, உப்பு கல்ல பெஸ்ட்டுக்கு ஹார்டா இருக்கும். அது கரைஞ்சி கடைசியா வர்றது கையில வச்சுட்டோம்னா நொறுங்கிடும். அப்படிதான். அப்ப கரைஞ்சிட்டு இருந்தா அப்புறம் தூளாயிடுச்சுன்னா யூரினோட வந்துடும். பொதுவா வந்து ஒரு 4 மில்லிக்கு குறைஞ்ச கல் எல்லாம் நோமலா யூரினோட வந்துடும். 4க்கு 8 மில்லிக்கு உட்பட்ட கல் வந்து ஒரு 50 விதமான கல் இறங்கும். 50 கல் இறங்காது. 8 மில்லிக்கு மேற்பட்ட கல் புதுவாக இறங்காது. எல்லாம் அந்த டியூப் வந்து 4 மில்லி தான். யூரின் டியூப் வந்து 4 மில்லி. அதனால நாங்க வந்து நீர் எடுக்கிற விதத்தை கூட்டணும். ஸ்பெஷலா வந்து இந்த ஹீட்டான இடங்கள், டெங்கோ இல்லாம சரியான ஹீட் நேற்று பீச் சைட்லயும் இருந்தா அப்ப சில பொடி வந்து ட்ரை ஆயிருக்கு. வேர்வையாக நீர் கூட வெளியாகதான். உதாரணமா இப்ப வயலுக்கு போறாக்கள் எல்லாம் வந்து கடல்ல கொண்டு போய் குடிக்கும் தண்ணி. ஏன்னா பொடி வந்து ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள நீர் இந்தியாவில் ஆவியானா இந்தியாவில் வந்து சரிவாயிடும் நீர். அப்ப நீர் எடுக்க அளவு கூட்டணும். மற்ற அதிகமாக அந்த தக்காளி பாவனையும் கல் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம். அதுல ஆக்சலேட் கூட இருக்கு. தக்காளி, பசலி கீரை, சில இல வகைகள் இருக்கு. அதுல வந்து ஓவர் எடுக்க கூட உங்களை தெரியும், அளவுக்கு மிஞ்சினா எதுவும் நஞ்சுதான். அப்ப நாங்க அந்த குறித்த அளவுக்கு எடுக்கிறோம். அதோட மில்க்கும் வந்து நாம கூடுதலா ஒரு 2 கப். ஏன்னா மில்க்ல கல்சியம் கூட நம்ம அதிகமா வந்து எடுக்கிற மில்க் தான். 4-5 டீ குடிக்கிறாங்களா இல்ல, எல்லா மில்க்கும் தான். ஏதோ பால் உணவுகள்ல கல்சியம் கூட. அப்ப நாங்க
நம்ம அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமா ஒரு கர்ப்பிணி தாய் பால் கொடுக்குற தாய் வந்து கூட குடிக்கணும் 4-5 கிளாஸ் குடிச்சான்னு பிரச்சனை இல்லை பிள்ளைக்கு அங்கே வளர்ற பிள்ளைகளுக்கும் எலும்பு கல்சியம் வளரணும் பல் வளரணும் அவங்களுக்கும் கல்சியத்துல மில்க கூட கொடுக்கணும் நம்ம ஏஜுக்கு எல்லாம் வந்து நாம ஓவரா எடுக்க தேவையில்லை 2 கிளாஸ் மில்க் எடுத்தா போதும் ஒரு நாளைக்கு 2 நேரம் அப்ப அதுகளை கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும் அப்படி எங்கட உணவுகள்ல வந்து பிரதானமாக இந்த கல்சியம் கூடின உணவுகளை அதிகமா எடுக்க தேவையில்லை அளவுக்கு எடுத்தா போதும் அது நீர் எடுக்கிற அளவு கூட்டணும் விசேடமா வந்து தேசிக்கா தண்ணி தோடம்பழ தண்ணிக்கெல்லாம் வந்து விட்டமின் சி கூட அது வந்து யூரினை வந்து கல்லுகளை கரைக்கக்கூடிய தன்மையாகும் சரியா அப்ப அதனால அதிக அளவு நாங்க தேசிக்கா லைம் ஜூஸ் அதுகள் வந்து கல்ல கரைக்கும் அது எங்களோட உணவுகள்ல டெய்லி சேர்த்துக்கொள்ளணும் பிரதானமாக இப்படி வலிகள் வார டைம்ல வந்து அந்த வலிக்குதுன்னா கல் இறங்குதுன்னா நீங்க நினைக்கணும் அப்ப நீரை கூட குடிக்கணும் சிலாக்கள் வந்து அந்த வலியோட தண்ணி எடுக்கிறல எடுத்தா தான் அந்த கல் நம்ம இப்படி இன்னைக்கு மீட் பண்ணி காய்ச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்கல அட்மிட் ஆயிருக்கணும் வேற வேலையில நடந்திருக்கு அப்ப இப்ப யூரின் சிலப்பைக்குள்ள சில டைம்ல ஒரு ஆளுக்கு 10-15 கல்லுங்கிறது சிலப்பைக்குள்ள அதே இஷ்யூ இல்லை அதுக்குள்ள கிடக்கும் அதுல சில பெரிய கல் வராது சின்ன கல்லுகள் வந்து வரும் பெரிய கல் வராமக்கு உள்ளுக்கு இருந்தாலும் ஒரு பாதி பேர் வருது எனக்கு ஞாபகம் முந்தாகலையில இந்த இன்டர்ன் செய்யற டைம்ல ஒரு அப்பாவுக்கு இடுப்பு வருது முள்ளந்தண்டு படம் முள்ளந்தண்டை பாக்குறதா எடுத்தா அந்த அவர் சிலப்பை நேரம் ஒரு 15 கல்லு கிட்ட பெரிய பெரிய கல்லு அப்போ சரியான சொக்கா போயிடுது சிலப்பை நிறைய கல்லு அப்ப அது அவ்வளவு கல்லும் எவ்வளவு காலம் அவருக்கு இருந்திருக்கும் அதுக்குள்ள ஆகவே சிலப்பைக்குள்ள கல் வந்து இஷ்யூ வராது ஒரு பெரிய ஒரு பேக் தானே அது பெரிய பிரச்சனை வராது அதுல சின்னது வந்து விதைக்கூட ஒரு வலியோட வரும் மற்ற பெரிய கல் வராது ஆகவே நாங்க பிரதானமா அப்படியான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நாங்க ஸ்கேன் அதுல செய்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ண ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் கல் எங்க இருக்கு எத்தனை கல் என்ன விரிக்காது சரி ஏன்னா கிட்னில இருந்தா வலி வராது சில டைம்ல 3 கல் கிட்னில இருக்கும் அதுல ஒன்று இறங்க கூட வலி வரும் சில வேலை நம்மள்ட்ட இருக்கலாம் அடுத்தது சில டைம்ல கல் வந்து ஃபெமிலியிலாவும் பாரு குடும்ப ரீதியாக சில டைம்ல ஃபெமிலியில பார்த்தோம் சரிச்சுன்னா அந்த ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கு அப்ப நாம அப்படி ஒரு ஃபெமிலி ஹிஸ்டரி இருந்தா நாங்க கட்டாயம் அதை கல் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும் அது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை இதான் பிரதானமே தான் நம்ம இறங்கினா சரி சில டைம்ல டியூப்ல இடையில நாங்க தங்கி நின்றுச்சுன்னு சொன்னா மேலுக்கு இருக்கிற டியூப் வீங்கும் யூரினால் அப்படி கூட சில டைம்ல கிட்னியும் வந்து வீங்கலாம் அந்த பிளாக் ஆகி நின்றுச்சுட்டா அதனால நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த கல் எவ்வளவு தெரியுன்னு பார்க்கணும் இப்போ டியூப்லயே இடையில வந்து நின்றாலும் வலி நின்றும் அப்ப நானும் மாமன் நினைக்கலாது ஃபுல்லா இறங்கி நினைக்கவே இல்லை அப்ப அந்த டியூப்ல இடையில நிப்பாடுறது எல்லாம் இல்லை அப்படி வந்தா அதுக்குரிய சர்ஜனை சந்திச்சு அந்த டியூப்ல இருக்கிற கல்ல இழுத்து எடுக்கலாம் இப்போ பாஸ்கெட்டிங் மெத்தட்லாம் இருக்கு யூரின் விட்டாமக்கு யூரின் இதுக்குள்ளாலே டியூப் அனுப்பி அந்த எங்கால பக்கம் இருக்கோ அதை போய் அப்படியே கவி பிடிக்கிறதுக்கெல்லாம் கருவி இருக்கு போய் கட்ச் பண்ணி அப்படி இழுத்து சில பேர் விட்டுறது அதை வெளியே எடுக்கலாம் அப்போ அந்த சர்ஜரி செய்ய வேண்டி வரும் அப்படி இருந்தா இடையில இருந்தா இது கூறி ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த பதிவை நாங்கள் சேர்ந்து கேட்டு விடைபெறுவது நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்